இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்கள், இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியா வேதத்திலிருந்து 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தைகளை பார்ப்போம். அது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 1 நிருபம் 2வது வசனம். தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனிக்கும்படிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடு பொருட்டாக வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடு. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்ற ஒரு ஊழியக்காரனுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த கடிதத்தை எழுதுகிறது நாம் பார்க்க முடிகிறது. இந்த தீமோத்தேயு என்ற இடத்துல அவங்க பேர் எடுத்துட்டு என்னுடைய பேரோ இல்ல நீங்க உங்களுடைய பேரோ அதை போட்டு நீங்க வாசித்து ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற காரியத்தை நீங்கள் கேட்க முடியும். பிரியமானவர்களே, ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது பாருங்க, வேற்றுமையான உபதேசங்களுக்கு நீ எவ்வளவு கவனமா இருக்குமோ அவ்வளவு கவனமா இரு. போதிக்கிறவர் அவராக இருந்தாலும் அதில் நீ ஜாக்கிரதையா இருக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அப்படிப்பட்டதான மேன்மையான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குமேனால் தேவையற்ற காரியத்தில் தேவையற்ற பேச்சுகளை தேவ சமூகத்தில் பேசாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தேவையற்ற பக்தி விருத்திக்கு தேவையில்லாத எந்த ஒரு காரியத்தையும் தேவ சமூகத்தில் பேசாமல் இருப்பது, கர்த்தருடைய பிள்ளைகளில் பேசாமல் இருப்பது நலம் என்று அவர் சொல்லுகிறது நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகள், புராண கதைகள், அநேக கதைகள் இருக்குது. உண்மையான கதைகள் எதுவும் கிடையாது, புராண கதைகள். அவங்க யோசித்து அவங்களா சினிமா எழுதுகிறது போல அநேக நாவல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய முந்திலாம் பாத்தீங்கன்னா நாவல்கள் இருக்கும். அவங்க ஏதோ அவங்களை ஒரு கற்பனையா அநேக காரியங்களை அவங்க எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு சில காரியங்கள் உண்மையான கதைகளை எழுதுறாங்க. ஆனா இந்த மாதிரி புராண கதைகள், கட்டுக்கதைகள், தேவையற்ற ஏதோ ஒரு வரலாறுன்னு சொல்லக்கூடிய அந்த பலவிதமான காரியங்களை உட்புகுத்தி ஜனங்களை திசை திருப்பி நேரங்களை வீணடித்து தேவனுடைய பிரசன்னத்தில் அப்படிப்பட்டதான காரியத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, தீமோத்தேயு என்ற ஊழியக்காரருக்கு எழுதுகிறார். நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையும் வசனமும் எப்பொழுதும் நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்க ஒரு சில மனிதர்கிட்ட நீங்க போய் பேசுனீங்கன்னா அந்த மனிதர்கிட்ட பேசும்போது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை கூடுமானால் நம்ம அவங்ககிட்ட பேசலாம். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ பாக்குறீங்க, இல்ல வியாபார ஸ்தம்பமா ஒரு இடத்துக்கு போறீங்க, போகும்பொழுது அவர்கள்ட்ட பேசுவதற்கு நேரம் கிடைக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை பக்தி விருத்தி அந்த மனிதருக்குள்ளேயோ உங்களுக்குள்ளேயோ இது பேசுவது நிமித்தமாய் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பக்தி விருத்தி, ஒரு பரிசுத்த பிரசன்னம் உண்டாகும்படியாய் பேச வேண்டுமா? இல்ல ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு கட்டுக்கதையான காரியங்களை பேசி நேரங்களை வீணடித்து விடாதபடிக்கு ஆண்டவர் எச்சரிக்கை இருக்கும்படியாய் நம்மளோடு பேசுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தேவையற்ற வரலாறுகள், வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடு பொருட்டாக. சிலர் அப்படியே தான் பேசுவாங்க, அவங்க குடும்ப கதையை வீண ஒண்ணுமே இருக்காது, அப்படிப்பட்டதான காரியத்தை பேசி நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றத ஆண்டவர் பார்ப்பார். கர்த்தர் வரும்பொழுது நாம் என்ன நிலைமையில இருக்கிறோம் என்பதை பார்ப்பார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் வருகைக்கு ஆயத்தமான காரியங்களும் எழுப்புதலுக்கான காரியங்களையும் நாம் முயற்சி செய்து அதன் வழியே ஊடுருவி போவதற்கு வாசல்களை நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அதே அதிகாரத்துல அவரோடு பேச அவர் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே
ஒரு குறிப்பிட்ட நமக்கு எங்கேயாவது ஒரு ஊழியக்காரங்கள் நம்ம சபையில் இருக்கும் பொழுதோ ஏதோ ஒரு மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணும் பொழுதோ தீர்க்க தரிசனமா சில வார்த்தைகள் நமக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் இப்படி பயன்படுத்த போறா, ஆண்டவர் இப்படியான ஒரு காரியத்தை உங்களை கொண்டு செய்வார் என்று அதை அசாத்தியமா எண்ணி விடாதபடிக்கு எப்பொழுது தீர்க்க தரிசனத்தை குறித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்படும்படி அழைக்கப்படுகிறோம். அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளுக்கு ஒப்புவிக்கிறேன், விசுவாசம் உள்ள நல்மனச்சாட்சியாயிரு அப்படின்னு சொல்றாரு. அந்த காரியங்களை தேவனுடைய வார்த்தைகளை நம்ம அத்தியாசப்படுத்துகிற இறுதியம் உள்ளவர்களாய் காணப்படும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒரு தனிப்பட்ட ஒரு விசுவாசிக்கு ஒவ்வொருவரும் நம்ம சொல்ல வேண்டியது, ஒரு விசுவாசி இருக்காங்கன்னா அந்த ஊழியக்காரனை குறித்து ஒரு கரிசனை இருக்கணும். இப்ப ஒரு சபையில் இருக்காங்கன்னா அந்த சபையில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தகப்பனை போல இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர் எழுதும் பொழுது அவங்களை ஊக்குவித்து அவங்களுடைய ஊழியத்தை கனப்படுத்தி அவங்களை சோர்வுக்குள்ளாதபடிக்கு அவங்களை உயர்த்துறதுக்கான காரியத்தை இதில் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். பெரியவர்கள ஆரம்பிக்கும் போது எவ்வளவு அழகா இந்த கடிதத்தை ஆரம்பிக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்ப அவர் சொல்லக்கூடிய இந்த சில காரியங்கள் பெற வீணான கட்டுக்கதைகளுக்கு விலகிருங்கள். தேவையற்ற காரியங்களை வீட்டுல பேசுவாங்க. 2 லேடிஸ் வீட்டுல கூடி வந்துட்டாங்கன்னா பேசுவாங்க பார்த்திருக்கீங்களா? அடுத்த குடும்பத்தை பத்தி, அடுத்தது இது கருக்குள்ளப்பட்டது. வேத புஸ்தகம் வேத வசனம் இருபுறம் கருக்குள்ளப்படும். ஆண்களுக்கும் பேசப்படும், பெண்களுக்கும் பேசப்படும். ஒரே தீமோத்தேயு என்ற ஊழியக்காரருக்கு மாத்திரம் அவர் எழுதல, இல்ல ஸ்நாபன் என்ற ஒரு ஊழியக்காரனுக்கு மாத்திரம் எழுதுகிறது அல்ல. அதே பெண்கள் ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை உங்கள் சகோதரிமார்கள்ட்ட உங்க நண்பர்கள்ட்ட நீங்க பேசணும். ஒருவேளை அங்க போய் தேவையற்ற சினிமா கதைகளையோ இல்ல நேற்று நடந்த நாடகத்தின் கதைகளையோ பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படியால் ஏதோ கட்டுக்கதைகள் அங்க வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாடகத்தில நீங்க பாக்குறீங்களா, கட்டுக்கதைகள், பலவிதமா அசுத்தமான கட்டுக்கதைகள், அதை பேசி நேரத்தை வீணடிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு நீங்க கணக்கு கொள்விக்கணும். அதை விட்டுட்டு ஆண்டவர் உங்களுக்கு குறித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இதன் மூலமா எப்பவாவது யார் தெரியாது சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா? அந்த வசனத்தை இருதயத்துல வைத்து நல்மனச்சாட்சியை நடத்துவதற்கு தேவ சமூகத்துல காத்திருந்து பக்தி விருத்திக்கான காரியங்களை மற்றவர்கிட்ட பேசவும் சொல்லி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, கூடுமானால் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இந்த வாயிலிருந்து புறப்படட்டும். ஆண்டவரே, வீணான கட்டுக்கதைகள், தேவையற்ற வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஆண்டவருக்கு போஜனமுள்ள ஏதாவது ஒரு காரியத்தை பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.